அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். எதிர்காலம் பெய் குளத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தமும் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்கால மீன்களே, அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, கையகமே வானகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொண்டாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ரோஜாவின் ராஜா. சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளே, துள்ளி தெரியும் பட்டாம்பூச்சிகளே, நாளைக்கு சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்களே, இதோ மீண்டும் மலர்ந்துவிட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம். கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் என் சொல்ல குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் நாளைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் அலகாபாத்தில் மோதிலால் நேரு மற்றும் ஸ்வரூபராணி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். 1912ஆம் ஆண்டு லண்டன் சென்று சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குபவர்கள் என்று கூறிய நேருவிற்கு குழந்தைகள் மீது பெரிய அன்பு கொண்டிருந்தார். அவர் பொழியும் அன்பின் காரணமாக குழந்தைகள் அவர்களை சாச்சா நேரு என்றும் நேரு மாமா என்றும் அன்போடு அழைத்தனர். குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுகள் போன்றவர்கள். அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் மற்றும் நாளைய குடிமக்கள் என்பதால் அவர்களை கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது நேருவின் பொன்மொழி. நவீன இந்தியாவின் சிற்பி என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரனான நேரு நாட்டின் குழந்தைகளை பார்த்து நாட்டின் சொந்தக்காரர்கள் என்று கருதினார்கள். மேலும் இவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற சுயசரிதையை எழுதியுள்ளார். மேலும் இந்தியாவின் ஆவரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி, சமாதான புறா போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். உலக வரலாற்றின் காட்சிகள், இந்தியாவின் கண்டுபிடிப்பு போன்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார். உலகமே 2 அணியாக பிரிந்திருந்த போது ஆணிசேரா இயக்கத்தை உருவாக்கியவர் தான் நம் ரோஜாவின் ராஜா நேரு அவர்கள். தன் சட்டையில் வைத்திருக்கும் ஒற்றை ரோஜா குழந்தைகளின் மீதான அன்பின் சின்னமாகும். நம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் நாள் உடல்நலை குறைவால் காலமானார். அவர் கனவு கண்ட அந்த வலிமையான மதசார்பற்ற முற்போர்க்கான அந்த இந்தியாவை கட்டமைப்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி. சட்டையில் ஒற்றை ரோஜா நெஞ்சில் சுமந்ததோ மொத்த தேசம். செயலிலே வேகம், பார்வையிலே ஞானம், அமைதி வழிகாட்டி, அறிவியலுக்கு அடித்தளமிட்ட சிற்பியே, நீங்கள் காட்டும் பாதையில் என்றும் இருளும் இந்த பாரதம். குழந்தைகளே குழந்தைகளே, இந்திய நாட்டின் இளவரசர்களே, நாளைய கிரகங்களின் கிரீடங்கள் நீங்கள். விரைவில் தூங்கி விரைவில் எழுங்கள், நல்ல உணவில் நலத்தை பெறுங்கள். கற்பதை மனதில் கல்வெட்டாய் கள்ளுங்கள், உண்மையை உயிர் மூச்சாக்கிக் கொள்ளுங்கள். நேரு மாமாவின் புகழ் பாடி உங்களுக்கான நாளையை அழகாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.